ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன்ஸ். அப்பு ஆரி கிரியேஷன்ஸில் டுடே ஆரி ஒர்க்குக்காக ஒரு இமேஜை எப்படி ட்ரேஸ் பண்ணிவிட்டு கிளாத்தில் எப்படி அது ஒரு ஆர்ட்டை கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக இன்றைக்கி நம்ம 2 ஆப்பை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து டவுன்லோட் போட்டுக்கிறேன். அதுக்காக நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன். ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷன்ஸில் பின்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பின்ட்ரெஸ்ட் ஆப் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அந்த ஆப்ஷன் காட்டுது. அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா நான் இப்போ இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ வந்து ஹோமில் இருக்குது. சர்ச்சில் போங்க. சர்ச்சில் போயிட்டு சர்ச் ஃபார் ஐடியாஸ் அதில் போங்க. அதில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் பென்சில் ட்ராயிங் சொல்லிட்டு டைப் பண்ணணும். சரிங்களா? பென்சில் ட்ராயிங் டைப் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜஸ் வந்து இந்த மாதிரி வரும். நமக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணுமோ அதை வந்து ஓகே கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் கொடுக்குறேன். சரிங்களா? இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா நிறைய ஆப்ஷன் காட்டும் அது ஓரியன்டாக. சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த 3 ஐக்கான் இருக்குது இல்லையா, இந்த 3 டாட் இருக்குது இல்லையா, இதை போய்ட்டு கிளிக் கொடுத்துக்கோங்க. இதில் டவுன்லோட் இமேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இமேஜ் டவுன்லோடர்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இப்போ வந்து ஆப்பை விட்டு வெளியில் வாங்க. இப்போது ஃபோன் கேலரியில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபோன் கேலரியில் பின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் என்னென்ன இமேஜஸில் டவுன்லோட் போட்டிங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ஆப் வந்து பார்த்தாச்சு நம்ம. இப்போது செகண்டு பேப்பர் காப்பி ஆப்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பேப்பர் காப்பி ஆப். சரிங்களா? பேப்பர் காப்பின்னு டைப் பண்ண உடனே பேப்பர் காப்பி ட்ரேசர்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா, இதை வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பேப்பர் காப்பி ஆப் வந்து நான் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அப்படி இமேஜ் வந்து ஷோ ஆகுச்சு. இப்போது ப்ளே ஸ்டோரில் வந்து பேப்பர் காப்பி ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இங்கே பேப்பர் காப்பி ஆப்னு சொல்லிட்டு காட்டுதா, இதில் போய்ட்டு ஓகே கொடுங்க. இப்போது நமக்கு வந்து எந்த இமேஜ் நான் வந்து லாஸ்ட்டாக பட்டர்ஃப்ளை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அந்த ஆப் டவுன்லோட் போட்டிருந்தேன். அந்த ஆப்பை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டுட்டோரியல் சொல்லிட்டு காட்ட எப்படி இமேஜ் வந்து லாக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஓகே காடிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து ஷோ ஆகும். இதை வந்து வால்யூம் டவுன் பட்டனை வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இமேஜ் வந்து லாக் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்படி ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போது இதுக்காக நான் ட்ரேசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். சரிங்களா? ட்ரேசிங் பேப்பரில் ஷைனிங்காக ஒரு பக்கம் இருக்கும். சரிங்களா? ஷைனிங்காக ஒரு பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொரன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும். இதில் வந்து சொரன்னு இருக்குது இல்லையா, இந்த பக்கத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இமேஜ் வந்து நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர் காப்பி ஆப்பில். இதை வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மொபைல் மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வீடியோக்காக தெரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பென்சில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மொபைலில் வந்து இப்போ பேப்பரை வந்து ட்ரேசிங் பேப்பரை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையை வந்து விலகக்கூடாது. சரிங்களா? சரிங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். இது வந்து ட்ரேசிங் பேப்பரில் பண்ணுறது. இது இப்போது ட்ரேஸ் பண்ணலாம் வாங்க.
கையை வந்து நகட்டி வைக்காமல் அது மேலே வச்சு அசையாமல் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி பிகினர்ஸ் லெவலில் வந்து என்னால் பண்ண முடியாதுனாக்கா, ஐ மீன் கை வந்து கொஞ்சம் விலகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின் இருக்கு இல்லையா, அந்த பஞ்ச் பின்னு சொல்லிட்டு டெய்லர் ஷாப்பில் கேட்டால் தருவாங்க. அந்த பின்னை எடுத்துகிட்டு சுற்றி செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜ் ஒர்க் பண்ணலாம், ட்ரேஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நம்ம இமேஜ் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது மேலே நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இமேஜ் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னாக்கா இமேஜை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இமேஜ் வந்து ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேசிங் பேப்பரில் தள்ளிட்டு பண்ணலாம். இப்போ வந்து இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா, செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். ட்ரேஸ் பண்ணுறதுல நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டோம். இப்போது செகண்ட் மெத்தட் என்னென்னாக்கா, ஃப்ரேமுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃப்ரேமுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுட்டு பென்சிலால் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி ட்ராயிங் போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம இப்போ ட்ரேசிங் பேப்பரில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ரேமுக்கு அடியில் மொபைலை வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தடு வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. நம்ம பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் சென்டரில் போயிட்டு பிரிண்ட் அவுட் கேட்டோம்னாக்கா பிரிண்ட் அவுட் போட்டு தருவாங்க. இப்போ வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறோம், இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து A4 சைஸ் இமேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து A4 சைஸ் இமேஜ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு அதான் ஈஸியாக இருக்கும். இப்போது பேப்பர் காப்பியில் வந்து இமேஜ் வந்து லாக்கில் இருக்குது. மறுபடியும் டவுன் வால்யூம் பட்டனை வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னாக்கா லாக் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.